டேவிட் உங்க பின்னாடி தான் பாருக்கா. ஹாய் ஹலோ எவ்ரிவான், இது டேவிட் அண்ட் கிராண்டோட பார்ட் 2 ஸ்டோரி. ஸோ ப்ளீஸ் இக்னோர் மை பேக்ரவுண்ட். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டில் நான் சொல்லியிருப்பேன், கிராண்ட் கேட்பாரு, சரி பில்லியோட அப்பா அம்மாவை கேட்கலாம் அப்படின்னு சொல்லும் போது டேவிட் என்ன சொல்லுவார்னா, அவனுக்கு அப்பா அம்மா இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதில் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், ஓட்டியும் சொல்லியிருப்பாரு, அவனுக்கு வயசாச்சுப்பா, இஸ் ஓல்டு, அவர் தாத்தா. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே ரொம்பவே வேர்ஸ்டாக இருக்குது அப்படின்னு கிராண்ட் சொல்லியிருக்காரு. யூஸ்வலாக இருக்கிறத விட டேவிட் ரொம்பவே சைலண்ட்டாக இருந்திருக்கான். இந்த கதையை அப்டேட் பண்ணுற ஒரு மாதத்துக்கு முன்னுக்கு அவனை வந்து கிராண்ட் வந்து கிண்டர்கார்டன் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விட்டார்ல. தென் ஒரு நைட் என்ன நடந்திருக்குன்னா, டேவிட் ரூமில் தனியாக அந்த கார்னரில் உட்காந்து அழுந்துக்கிட்டு இருந்திருக்கான், முட்டி போட்டிப்படி அழுந்துக்கிட்டு இருந்திருக்கான். ஸோ கிராண்ட் கேட்குறாரு, டேவிட் ஐயோ ஓகே அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு டேவிட் கண்ணு எல்லாம் தொடச்சிட்டு நோ நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் கிராண்ட் என்ன பண்ணுறாரு, அவன் பக்கத்தில் போய் உட்காந்து அவன் மேலே தோல் மேலே கை போட்டு கேட்குறாரு, பிக் பாய் மீனிங் என்ன கேட்குறாருன்னா அந்த வயசான தாத்தாவான்னு கேட்குறாரு. பட் டேவிட் கேட்டது, அம்மா எங்கப்பா? ஸோ கிராண்ட்க்கு வந்து ஒன்றும் புரியல, ஷாக்ல இருந்திருக்காரு. பிகாஸ் அவர் இதுக்கெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணியே வைக்கல அப்படின்னு இருக்காரு. கிராண்ட் கண்ணில் தண்ணி வருது. ஸோ அவர் அழுதுகிட்டே சொல்கிறாரு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அவங்க இறந்துட்டாங்க டேவிட் அப்படின்றாரு. அதுக்கு டேவிட், நோப்பா, பில்லி சொன்னார் அம்மாக்கு என்ன பிடிக்கலையா, அதனால என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு இருக்கேன். அவருக்கு கோபமாக இருக்கு. கிராண்ட்க்கு வந்து ரொம்பவே ஆத்திரமா இருந்திருக்கு பில்லி மேலே, நாட் டேவிட் மேலே. பில்லி மேலே ஆத்திரமா இருந்திருக்கு. ஜெசிகா வந்து டேவிடை வந்து பிறக்க வச்சாங்க, கடைசி வரைக்கும் அவனுக்காக இருந்த அவளுக்காக தான் உயிரே விட்டா அப்படின்றப்போ இந்த பில்லியை இப்படி பண்றான், ஏன் என்னோட மகனை வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அடிமையா ஆக்குறான் அப்படின்ட்டு அவர் கைன் வந்து டேவிட் கிட்ட சொல்றாரு. நோ, அம்மாக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், அம்மா லவ் யூ ஸோ மச், ப்ளீஸ் நீ பில்லியை ட்ரஸ்ட் பண்ணாத, என்னை ட்ரஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு டேவிட், அம்மா திரும்ப வருவாங்களாப்பா அப்படின்னு ஸோ கிராண்ட் என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு டேவிட் கிட்ட, நோ அம்மா வரமாட்டாங்க. பட் அது சொல்லும் போது அவருக்கு கொஞ்சம் பயம், மேபி அவன் இன்னும் டவுன் ஆவான் அப்படின்ட்டு. பட் அதுக்கு டேவிட், இல்லைப்பா அம்மா என்னை விட்டுட்டு போனதை பில்லி பார்த்தேன்னு சொல்கிறான். கிராண்ட் வந்து டேவிடை கட்டிப்பிடிச்சிட்டு சொல்கிறாரு, நோ அம்மா கூட அந்த டைம் பில்லி இல்லை, அம்மா லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ டேவிட்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு டேவிடும் ஐ லவ் யூ டேடின்னு இருக்கான். டே முடிது. அதுக்கப்புறம் டேவிட் ரொம்ப இருக்கிறத விட சைலண்ட்டாக இருக்க ஆரம்பிக்கிறான். வாலை பார்த்துக்கிட்டு இருப்பான், ஒன்றுமே இருக்காது, கார்னர் பார்த்துக்கிட்டு இருப்பான். க்ளே கூடயே விளையாடுறது ரொம்பவே குறைஞ்சிருந்திருக்கு. பக்கத்து வீட்டு பிள்ளைங்க கூடலாம் கிராண்ட் என்ன பண்ணுவார்னா ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புவாரான், மேபி பிள்ளைங்க கூட விளாண்டா அவனுக்கு மைண்ட் மாறும்னு. அங்கே டேவிட் அங்கே போய் கூட அமைதியாக தான் இருப்பானா, விளையாட. என்ன பண்ணுறாருன்னா ஸ்கூலில் போயிட்டு டேவிட்டை விடுறாரு. அந்த டைம் அவர் வெயிட் பண்ணி பார்த்துருக்காரு, அவன் அமைதியாக இருந்திருக்கான். அவன் இருக்கிறத பார்த்தா எப்படி இருக்குன்னா, அவர் சின்ன வயசில் அவங்க அம்மா எப்படி தனியாக விட்டுட்டு அவன் விட்டாரோ அந்த மாதிரி அவன் வந்து ஃபீல் ஆகுற மாதிரி அவருக்கு இருந்து. கிராண்ட் டேவிட் கிட்ட கேட்குறாரு, சரி பலி ஜோம் போய் நியூ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம், நம்ம பார்க்கு போகலாம் அப்படியான்னு கேட்கும் போது அதுக்கு டேவிட் விண்டோவை பார்த்துட்டு ஓகேப்பா அப்படின்னு இருக்கான். மச்சான் எங்கள் அப்பா பேசுகிறாரு, எங்கள் அப்பா பேசியிருக்காரு, பட் அவன் வந்து இங்கே விண்டோ பார்த்துட்டு ஓகேப்பா அப்படின்னு இருக்கான். ஸ்கூல் போய் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்லேருந்து டேவிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிரிக்க ஆரம்பிச்சிருக்கான், பேச ஆரம்பிச்சிருக்கான், விளையாட ஆரம்பிச்சிருக்கான். ஸோ கிராண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கு, என்னோட பையன் திருப்பி எனக்கு கிடச்சிட்டான் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது. ஹலோ கிராண்ட், நாங்கள் உங்கள் பையன் ஸ்கூல்லேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேவிட் வில்லியம் ரூமில் வந்து உக்காந்துருக்கான். அண்ட் அவன் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கிராண்ட் என்ன பண்ணுறாரு, நான் வரேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காடிக்குள்ளே ஏறிட்டு அவர் யோசிக்கிறாரு, இது ஏன் டேவிட் இப்படி பண்ணுறா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் மைண்டில் வந்து அவரோட ஒய்ஃபை திங்க் பண்ணுறாரு. ஜெசிகா ரியலி மிஸ் யூ அப்படின்னு எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் சொல்கிறேன். டீச்சர் ரூம்குள்ளே கிராண்ட் போகிறாரு. போய் பார்க்கும்போது அங்கே டேவிட் வந்து கார்னரில் கிரவுண்டை பார்த்துட்டு உட்காந்துருந்துருக்கான். அவனை பெர்கின்சான் சொன்னல அந்த டீச்சர் வந்து
பேச ட்ரை பண்ணி இருக்காங்க. அண்ட் வில்லியம் சார் வந்து கிராண்ட் கிட்ட வில்லியம் சார் என்ன சொல்கிறாருன்னா, அவனுக்கு என்னாச்சு, ஏன் அவன் இப்படி இருக்கான், ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கான், அவன் எப்பயுமே நல்ல பையன், அவன் ஒரு குட் பாய், பட் அவன் சம்திங் என்னமோ வரைகிறான், நாங்கள் சொல்கிறதே கேட்க மாட்டான், மேபி அவனுக்கு அப்பா கூட இருக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வில்லியம் சார் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பேப்பரை, அந்த ட்ராவிங் பண்ணால அந்த பேப்பரை வந்து கிராண்ட் கிட்ட கொடுத்துட்டு, தேங்க்யூ ஃபார் கம்மிங் கிராண்ட், கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க உங்கள் சன் கூட அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ கிராண்ட் வந்து டேவிட் கிட்ட கேட்குறாரு, படி நம்ம இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஒன்னா அப்படின்னு கேட்டிருக்காரு. பட் அந்த டைம் கூட டேவிட்டோட கண்ணு சைடில் தான் இருந்திருக்கு. ஸோ கிராண்ட் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பேப்பரை, அந்த ஸ்கூல்லேருந்து வெளியானதுக்கு அப்புறம் அந்த பேப்பரை எடுத்து பார்க்குறாரு. அந்த பேப்பரில் க்ரியான் கலர் இருக்கும்ல, அந்த க்ரியான் கலரை வந்து லைட்டாக நீங்கள் வரைஞ்சி கலர் அடிக்கிறதுக்கும் அழுத்தி கோவத்தில் கலர் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும்ல. ஸோ இந்த பேப்பரில் கோவத்தில் அந்த க்ரியானை வந்து கிறுக்கியிருக்காங்க. அதில் என்ன கிறுக்கியிருக்காங்கன்னா, 2 பேர் இருக்காங்க, கை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க மச்சான் இப்படி. ஸோ அதில் 2 பேர் இருப்பாங்களே. ஸோ அந்த சின்ன பையனோட ஃபேஸில் வந்து ஒரு சின்ன ஸ்மைல் இருக்குது. ஆனால் அந்த ஸ்மைலே லைக் மாதிரி வியர்டாக இருக்குது. அண்ட் ஒருத்தர் வந்து பெருசாக உயரமாக இருக்கார். ஆனால் அவரோட கை கால்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்ட் அவரோட உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்குது. லைக் அந்த சட்டை சுவர் எல்லாமே ரத்தத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ கிராண்ட் டேவிட் கேட்குறாரு, டேவிட் இது நீயா வரைஞ்ச அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு டேவிட் கிரவுண்ட் பார்த்துட்டு நோ பில்லி பண்ணிச்சு அப்படின்னு இருக்கான். ஸோ கிராண்ட் கேட்குறாரு, அந்த சின்ன பையன் நீயா டேவிட் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து அவன் அப்படின்னு இருக்கான். ஸோ அந்த பெரிய பையன் வந்து நானா அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு அவன் எதுவுமே ரிப்ளை பண்ணலை. ஸோ காடிக்கிட்ட போயிட்டாங்க. ஸோ காடிக்கிட்ட போயிட்டோன்னே கிராண்ட் என்ன பண்ணுறாரு, அவனோட வயத்துக்கு கீழே முட்டி போட்டு அவனை பார்த்துட்டு கேட்குறாரு, ப்ளீஸ் என்னை பார்க்க முடியுமா, ப்ளீஸ் என்னை பாரு டேவிட் அப்படின்னு இருக்காரு. அதுக்கு டேவிட் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான், அப்பாவை கிராண்டை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் பார்த்துட்டு. ஆனால் அவன் பார்க்கும் போது அவனோட கண்ணெல்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம அழுவுறத வந்து கண்ட்ரோல் பண்ணி தகன் பண்ண அப்படி கண் கொஞ்சம் கலங்கி தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ உடனே கிராண்ட் வந்து டேவிடை கட்டிப்பிடிச்சிட்டு ஐ லவ் யூ ஸோ மச், எனக்கு நீ போதும், நான் தான் உன்னோட ஃப்ரெண்ட், எனக்கு நீ ரொம்ப முக்கியம், இதில் புரிஞ்சுக்கோ, அவன் உன்னோட உண்மையான ஃப்ரெண்ட் கிடையாது, நான் உன் கூட எப்பயுமே இருப்பேன், நான் மட்டும்தான் உன்னோட ஃப்ரெண்ட். டேவிட் கண்ணை தொடச்சிட்டு அப்பா ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு இருக்கான். ஸோ வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கிராண்ட் டேவிட் கிட்ட சொல்கிறாரு, நீ வீட்டுக்கு போயிட்டு நைட் ட்ரெஸ் மாற்றிக்கோ, நம்ம படம் பார்க்கலாம், நம்ம பீஸா சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்காரு. அதுக்கு டேவிட் ஓகேப்பா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அழகாக சொல்லியிருந்திருக்கான். ஸோ டேவிட் என்ன பண்ணியிருக்கான், போயிட்டு அவன் ட்ரெஸ் மாற்ற அவன் ரூமுக்கு போயிருக்கான். அண்ட் அவங்க அப்பா அவன் வர வரைக்கும் டிவியில் நல்ல படம் தேடுவோம்னு தேடிக்கிட்டு இருந்திருக்காரு. தேடிக்கிட்டு இருக்கும் போது உடையிற சத்தம் கேட்குது, யாரும் கத்துற சத்தம் கேட்குது, கத்துறாங்க, ஜாமான்லாம் உடையுது, பயம் எடுத்துக்கிச்சு. பிள்ளை இப்படி இருக்கான், கண்டிப்பாக பயம் இருக்குமா இல்லையா? ஸோ ஒரு பயம் எடுத்துக்கிச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, வேகமாக ஓடி போய் கேட்குறாரு, டேவிட் ஐயோ ஓகே அப்படின்னு கேட்கும் போது அவன்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. கதவை திறந்து பார்க்குறாரு, கார்னரில் டேவிட் படுத்து இருந்திருக்கான். லைக் ஒன்றுமே இல்லாத மாதிரி அவன் படுத்துட்டு இருந்திருக்கான். கிராண்ட் என்ன பண்ணுறாரு, அவனை எழுப்பிட்டு பார்க்குறாரு, அவன் கண்ணில் அவன் லிப்ஸில் எல்லாமே அடி ரத்தமாக இருக்குது. பட் அந்த ரத்தம் வந்து ரொம்ப இல்லை, பட் ஆனால் அவங்களுக்கு அந்த ரத்த காயம் இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ கிராண்ட் கேட்குறாரு, டேவிட் என்ன ஆச்சு, உனக்கு ஏன் எப்படி இதெல்லாம் ஆணுச்சு சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு டேவிட், அப்பா நான் பில்லிக்கிட்ட எனக்கு உன்னை பிடிக்கல, இதுக்கப்புறம் நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு நான் சொன்னேன், அதுக்கு அவன் கோவப்பட்டுட்டான் அப்படின்னு இருக்கான். எனக்கு ரொம்ப கோபமாக இருந்திருக்கு. ஆனால் அவர் கண்ணுக்கு யாருமே இல்லையே. ஆனால் அவர் இந்த கோசமான ரூமை பார்த்து கத்திருக்காரு, யாரு நீ, இந்த வீட்டை விட்டு வெளியே போ, என் பையனை விட்டு தூரமாக போ அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தார்ல. கத்திட்டு இருக்கும்போது ஒரு பாலை வந்து எத்திருக்காரு. அந்த பால் வந்து போயிட்டு ஒரு ரூமு கிட்ட வந்து பட்டுட்டோன்னா அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நேரம் அமைதியாகிட்டு மூச்சு இழுத்து விட்டுட்டு இருக்கும்போது அமைதியாகிடுச்சுல, அந்த வீடே அமைதியாயிடுச்சு. பார்க்குறாரு, அங்கே யாருமே இல்லை. சட்டெல்லாம் கபர்ட்லாம் வச்சுருப்பாங்களா, அதை நவுத்திலாம் பார்க்குறாரு, ஏதாச்சும் இருக்கான்னு, அங்கே யாருமே இல்லை. பட் அவரோட கழுத்தை யாரோ பின்னாடிலேருந்து ஃபாஸ்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. லைக் கழுத்து ஒரு ஆள் பிடிச்சிருந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்திருக்கு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, காற்று படுறதுனால மேபி அப்படி இருக்கா, நம்மளுக்கு அது மாதிரி ஃபீல் ஆகுதான், பிகாஸ் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு
ட்ரை பண்ணுறாரு, அவரால் திரும்பவே முடியல. தென் பின்னாலேருந்து ஒரு சத்தம், அவன் என்னோட அவன் என்னோட அப்படின்னு கேட்டிருந்திருக்கு. ஓ மை காட், 2 பேர் தான் அந்த வீட்டில் இருக்காங்க. என்ன எப்படி அது ஃபீல் ஆயிருக்கும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பார்ட் 3 வேணும்னா ப்ளீஸ் டோன்ட் forget டு comment, repost, share and don't forget to subscribe my channel இரவு டேல்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா பார்ட் 3 நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ஐம் ஸோ சாரி, கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் சீக்கிரமாக நான் சொன்ன டைமுக்கு அப்டேட் பண்ண முடியல. ஸோ யா, டேக் கேர்.